ஏற்கனவே நம்ம பேசினது தான். ஆல்ரெடி வந்து விராட் கோலி இந்த மேட்ச்ல வந்து இல்ல. விராட் கோலி தான் வந்து ஒரு மெயின் ரைவல். அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அந்த விராட் கோலியோட அக்ரஷனு, அந்த ஸ்லெட்ஜிங் அது எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த டீம்ல வேற யாராவது இருக்காங்களா? இது கரண்ட் இந்தியா டீம்ல இல்ல எப்படி அந்த மாரி இல்ல சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்டன். ரொம்ப அமைதியான, அடக்கமான, அழகான கேப்டனு. அதனால அதெல்லாம் இந்த டீம்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. லைக் சுமன் கில் லைட்டா அந்த இங்கிலாந்து சீரிஸ்ல அந்த மாதிரி ஸ்லெட்ஜிங்லாம் ட்ரை பண்ணாரு. பெருசா ஆனா ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வானபி மாதிரி தெரிஞ்சுச்சு. வேணும்ட்டே பண்ற மாதிரி தெரிஞ்சுச்சு. பட் ஸ்டில் அந்த அக்ரெசிவ்னஸ் மட்டுமே விராட் கோலியை ஜெயிக்க வைக்கல. நம்ம புரிஞ்சுக்கணும். அக்ரெசிவ்னஸ் இருந்தாலும் அதை தூக்கி மண்டைக்குள்ள ஏத்திட்டு நின்னு கடைசி வரையும் ஜெயிச்சுட்டு போவாரு மேட்ச. நீ அக்ரெசிவ்னஸ் ஃபீல்ட்ல காட்டுறது மேட்ரு இல்ல, அதுக்கு நீ வர்த்தான்றதுதான் மேட்ரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம்ல எனக்கு எல்லாருமே குவாலிட்டி பேட்ஸ்மேன் தான். பட் ஒரு சேலஞ்சை எடுத்துட்டு நான் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த லெவல்ல கிடையாது. ஓகேவா? அது அது ஒண்ணு மிஸ்ஸிங். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கேம்ஸ்னாலே எப்பவுமே மண்டக்குள்ள ஒரு ஒரு சப்கான்சியஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க நம்ம ரைவல், அகெயின்ஸ்ட் டீம், ஒரு பொலிட்டிக்கலாவே அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த மைண்ட் செட் ப்ராப்ளம் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி அதை மாசா நமக்கு டெலிவர் பண்ணது விராட் கோலி. அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி இங்க இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம யூஏல ஆடும் போதும் ஷஹீன் அஃப்ரிடி பவர் பிளே உள்ளே ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அந்த மேட்ச் வந்து லைக் நம்ம தோத்துட்டோம். இல்ல லிட்டரலா நம்ம தோத்துட்டோம். சேஸ் பண்ணாங்க பாகிஸ்தானும், பாபர் அசாமும் ரிஸ்வானும் ஓப்பனிங் இறங்கி மொத்த ரன்னையும் அவங்களே அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சொல்றது யூஏல ஆடினது. நீ சொல்றது வந்து வேர்ல்ட் கப் ஆடினது. ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஆடும் போதும் இதே தான் நடந்தது. ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராவ் சேர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் எடுத்துட்டாங்க. வெறும் விராட் கோலி மட்டும் நின்று கடைசியில அந்த ஹாரிஸ் ராவை எதிரடி அடிச்சு சிக்ஸ் அடிப்பாரு. அது என்ன சொல்றது, இன்னி வரைக்கும் வந்து அந்த D1 ரெட்ரோ பாட்டை போட்டு அந்த ஸ்டேட்டஸை போட்டு திருப்பி 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 இந்த மாதிரி எவன்டா இருக்கான் இந்தியன் டீம்லன்னு போட்டு காட்டுவாங்க. அதனாலதான் விராட் கோலி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம்ல இல்ல.